அமெரிக்காவில் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் $15 டிரில்லியன் அளவுக்கு முதலீடு செய்யப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவில் புதிய சாதனையாக $15 டிரில்லியன் மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் இதற்கு வரி விதிப்பு நடவடிக்கைகளே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வரி விதிப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் ஒருவேளை நீதிமன்றம் இந்த வரி விதிப்புகளை நிறுத்தினால் இந்த முதலீடுகள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் விலைவாசி குறைந்துவிட்டதாகவும் கிட்டத்தட்ட பணவீக்கம் என்பது இல்லை என்றும் கூறியுள்ளார். எரிசக்தி விலைகள் பெருமளவில் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் பெட்ரோல் கடந்த பல வருடங்களாக குறைந்த விலையிலேயே உள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். தங்கம் விலை சவரனுக்கு $680 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் $680 உயர்ந்து $77,640 ஒரு கிராம் தங்கம் $85 உயர்ந்து $9,705 விற்பனையானது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு $2,000 உயர்ந்துள்ளது. இதன்படி ஒரு கிராம் வெள்ளி $136 ஒரு கிலோ வெள்ளி $1,36,000 விற்பனையானது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை $51.50 குறைந்து $1,738 விற்பனையாகிறது. கச்சா எண்ணெயின் விலை நிலவரம் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் நிர்ணயம் செய்கின்றன. அந்த வகையில் இம்மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை $54.50 குறைந்து $1,738 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி $868.50 விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கடந்த மாதம் $1,789 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது $51 குறைந்து $1,738 விற்பனையாகிறது. விளம்பரமே இல்லாமல் 1 மணி நேரம் நான்-ஸ்டாப் நியூஸ் சொல்லும் தந்தையின் காலை செய்திகள் தினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை.